தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்றோம். இறைமகன் இயேசுவிடம் ஆன்மீக பசி போக்கிட நம்பிக்கையோடு வந்துள்ள உங்கள் அனைவரையும் புனித அன்னை தெரசா அன்பிய குடும்பங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் பாலை நிலத்தில் பசியோடு இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் கருணையோடு மன்னா வழியாக அவர்களின் பசியை போக்குகின்றார். இரண்டாம் வாசகத்தில் கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை நாம் அணிந்து கொள்ள புனித பவுல் அழைப்பு தருகின்றார். நற்செய்தியில் இயேசு நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் எனவும் இறைமகன் இயேசு மீது நம்பிக்கையோடு வாழவும் அழைக்கின்றார். எனவே அன்பானவர்களை, அழிந்து போகும் பணம், பதவி போன்ற செல்வங்களை களைந்துவிட்டு நிலைவாழ்வு தரும் இறைவனை, இறை வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வாழ இறையருள் கேட்போம். மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அன்னை தெரசா அன்பிய குடும்பங்களில் உள்ள சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் இறைவன் ஆசிர்வதித்து வழிநடத்த அருள் கேட்டு இணைவோம் இறையேசுவின் அன்பின் பலியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அந்தோணியம்மாள் ஆல்பர்ட் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளக்கூடிய திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அப்பா இயேசு மிக்கேல், அத்தை ஜெயசீலி, குடும்பத்தில் மரித்த அனைத்து உறவுகள், மாசில்லா குழந்தைகள் மற்றும் யாரும் யாத ஆன்மாக்கள் இறைத்தி இழைப்பாற்றி அடைய வேண்டுவோம். அந்தோணி பிரைட் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அம்மா சின்னராணி அவர்களுடைய 30வது நாள் நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இறுத்தி இழைப்பாற்றி அடையும்படியாகவும், அப்பா அந்தோணி சாமி அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும், உத்திரிகை செலுத்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள் இறைவில் நிறுத்தி இழைப்பாற்றி அடையும்படியாகவும், இறைவனுடைய முடிவில்லா பேரின்ப வீட்டில் எல்லோரும் இழைப்பாறுதல் பெறும்படியாக வேண்டுவோம். விஜயகுமார், சுரேஷ்குமார் ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. மரித்த அப்பா அற்புதம் அவர்களுடைய ஆன்மா இழுத்து இழைப்பாற்றி அடையும்படியாகவும், மரித்த சவரிமுத்து மிக்கேலம்மாள், அந்தோணி, அன்னம்மாள், மரியமிக்கேல், அந்தோணி, சேசம்மாள், சேஸ்ராஜ், சுசையம்மாள், ராசையா, அல்போன்சா, அந்தோணிமுத்து, அருளப்பன், தனுஸ்ராஸ், அந்தோணிசாமி, எலிஸ், சின்னராணி, பிரேமிளா, சோவியா, ஏசு, அந்தோணியாள், சின்னப்பன், பாப்பம்மாள், தர்மராஜ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இழைப்பாற்றி அடைய புனித அந்தோணியார் வழியாக இப்பதியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை, கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக.
உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளுகிற எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்தில் இருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 2-4 முடிய மற்றும் 12-15. விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 2-4 முடிய மற்றும் 12-15. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவரின் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் நாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்தில் இருந்த அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்களை கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லியான உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான்
இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20 முதல் 24 வரை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20 முதல் 24 வரை. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல நீங்களும் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள்
என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் கூடியிருக்கிறோம். ஆண்டின் 18வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறிய ஜெபம் செய்து இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக செல்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமது அன்பை நினைத்து பார்க்கிறோம். உமது பேரன்புக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து பார்க்கிறோம். நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர், ஏராளமாய் எங்களை தேடுகிறீர். உமது பிள்ளைகளாகவே வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆனால் உம்மை மறந்தோம், எங்கள் விருப்பப்படி வாழ்ந்தோம். எல்லாவற்றுக்குமாக மன்னிப்பு கோருகிறோம். இறை ஆசீர்வதியும். இந்த நாளில் பகிரப்படுகிற இறை வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக. உம்மை அறிந்து கொள்கிற ஞானத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வீராக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, ஒரு இடத்தில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அந்த கருத்தரங்கிலே அந்த கருத்தமர்வை வழிநடத்திய ஒரு பணியாளர் வந்திருக்கக்கூடிய இளையோர் பெரியோர் எல்லோருக்கும் ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருந்தார். என்ன கட்டுரை என்றால், மனிதனுடைய அடிப்படை தேவைகளை குறிப்பிட்டு 3 தேவைகளை குறிப்பிட்டு நீங்கள் அதற்கான விளக்கத்தை எழுதுங்கள் என்று சொல்லியிருந்தார். உடனே எல்லாரும் எழுத ஆரம்பித்தாங்க. கடைசியாக எல்லா பேப்பரையும் வாங்கி பார்த்தார். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருந்தார்கள். அதில் ஒரே ஒரு வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஒருவர் என்ன எழுதியிருந்தார்னு சொன்னால், மனிதனுடைய அடிப்படை தேவைகள் 3. ஒன்று செல்போன், இன்னொன்று பைக், 3வது பணம் என்று எழுதியிருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்னெல்லாம்? உணவு, உடை, உறைவிடம். ஆனால் அவை எழுதியிருந்தான் செல்போன், பைக்கு, பணம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்ம அன்னையாம் திருச்சபை
புனித ஜான் மரிய வியானியையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறார். மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற ஆர்ஸ் நகரில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று கொண்ட அருட்தந்தை ஜான் மரிய வியானி அவர்களை புனிதராக இன்றைக்கு கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசுவை உணவாக உண்டு அதை வாழ்வாக்கியவர் புனித ஜான் மரிய வியானி. அவரை குறித்து நினைத்து பார்க்கிற போது இந்த நாளினுடைய செய்தி நமக்கு ஆழமாக புலப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்று பார்க்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரியங்கள் முதன்மைப்படுத்தப்படலாம். ஆனால் உண்மையிலேயே அடிப்படை தேவைகள் என்னவென்று சொன்னால் உணவு, உடை, உறைவிடம். ஒரு மனிதனை மாண்புக்குரியவனாக, இந்த சமூகத்தில் மதிப்புக்குரியவனாக வாழச் செய்வது இவை மூன்றும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த உணவு, உடை, உறைவிடம் மூன்றும் இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு முகவரி அவனுக்கு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உடை இல்லாமல் வாழ முடியுமா? உறைவிடம் இல்லாமல் வாழ முடியுமா? என்ன இவ்வளவு மோசமாக சொல்லிட்டீங்க? ஒரு காலத்தில் அதுவெல்லாம் கிடையாது. உடை இல்லாமல் வாழ்ந்து விடலாம், உறைவிடம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். என்ன இல்லாமல் வாழ முடியாது? உணவு இல்லாமல் வாழ முடியாது. அதனால தான் இயேசுவை தேடி எல்லாரும் எதுக்காக வந்தாங்க? இன்றைக்கு நற்செய்தி சொல்கிறது, நீங்கள் எல்லாம் என்னை தேடி வந்தது வேற எதுக்கும் கிடையாது, நல்ல அப்பத்தை சாப்பிட்டதுனால வயிறார உண்டதால் நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர் வாழ்வதற்கு உணவு என்பது மிக அவசியமானது. சாப்பிடவே இல்லைன்னா என்ன நடக்கும்? சரியா சொன்னா, சாப்பிடலன்னா என்ன போயிடுவோம்? செத்து போயிடுவோம். அதான் நடக்கும். சாப்பிடலைன்னா ஒரு மனுஷன் செத்து போவான். ஆகவே பசிங்கிறது ஒரு பயங்கரமான நோய். பசி வந்து விட்டது என்று சொன்னால் என்னெல்லாம் பறந்து போகும்? 10 பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசி வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்வே மாறி விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த அவசர உடுக்க சில வீடுகளுக்கு போவோம், அதாவது நோயில் பூசல் சடங்குக்காக. அங்கே போயிட்டு வந்துட்டாலே ஆள் இறந்து போகும் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்து விடுகிறது. ஆனால் நோயில் பூசல் எதுக்காக கொடுக்குறோம்? நல்லா சரியாகி எழுந்து நடக்கணும், நல்ல வேலையை செய்யணும், அவங்கவுங்க வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நோயில் பூசலே கொடுக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு நினைப்பு, சாமியார் அவசர கொடுக்க போயிட்டாருன்னா கதை முடிஞ்சது, கடைசி கட்டம்தான் அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு வந்து விடுகிறாரு. ஆனால் சில வீட்டுக்கு போவோம், உண்மையிலேயே ரொம்ப முடியாதவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் கேட்பேன், ஏதாவது தண்ணி குடித்தாங்களா, சாப்பிட்டாங்களா, எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு சாமி, வாயை திறக்கவே இல்லை, ஒரு தண்ணி கூட குடிக்கலை, சாப்பிடலை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் 15 நாளாக சாப்பிடாமல் கிடந்த என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். அதான் மீண்டும் சொல்லப்படுகிறது இல்லையா? யாராக இருந்தாலும் சரி தான், வயசானவங்களாக இருந்தாலும் சரி தான், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், சாப்பாடு இறங்கலைன்னா, போகலைன்னு சொன்னால் என்ன ஆகும்? இறந்து போவோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் எல்லா உயிர்களும் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையில் என்ன தேவை என்றால் உணவு தான் தேவையாக இருக்கிறது. வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு 3 வேளை உணவில்லாமல் இறந்து போகிற அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிதாப நிலைமைக்கு கிட்டத்தட்ட 15% மேலான மக்கள் இரவிலே உணவில்லாமல் படுக்கைக்கு செல்கிறார்கள் என்று ஒரு ஆய்விலே சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் ஆகாரம், உணவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு மிக அவசியமானதாக நாம் பார்க்கிறோம். இனி நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்கிறார். என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமே இராது என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால்
ஒரு பெரிய விவாதமே இந்த யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்திலே நடக்கும். எல்லாருமே இந்த உணவை யார் உண்பார், இவர் நம்முடைய உணவை, தன்னுடைய சதையை எப்படி உணவாக கொடுக்க இயலும் என்கிற விவாதம் எல்லாருக்குள்ளாகவும் எழுகிறது. அந்த விவாதம் எப்படிப்பட்ட விவாதமாக மாறுகிறது என்று சொன்னால், எங்களுடைய முன்னோர்கள் வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னாவை உண்டார்கள், ஆனால் நீர் என்ன கொடுத்து உம்முடைய சதையை உண்டால் வாழ்வோம் என்கிற கேள்வியெல்லாம் இயேசுவுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எல்லா உணவும் உண்டால் அது கடைசியாக என்னவா மாறும்? அது அழிந்து கழிவாகத்தான் போகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் தரும் உணவை உண்டால் நீங்கள் வாழ்வடைவீர்கள், அழியவே மாட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார். சாப்பிட்டா வாழத்தானே செய்ய முடியும், சாப்பிட்டா செத்து போவோமா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவர் உண்டால் இறந்து போவார் என்று சொன்னால் உணவு அழிவை தருமா என்கிற கேள்வியும் உடைய உள்ளத்தில் எடுக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்க, விஷம் சாப்பிட்டா என்னத்துக்காகும்? ஃபுட் பாய்சன் ஆகிட்டுனா என்ன செய்வோம்? செத்து போயிடுவோம். நீங்களாம் பதில் சொல்லிட்டாலும் பிள்ளைங்க விறுவிறு பதில் சொல்கிறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில உணவை உண்டால் இறந்து போவோம், சில விஷம் போல இருக்கக்கூடிய பொருளை உண்டோம் என்று சொன்னால் இறந்து போகிறோம். ஆகவே வாழ்வு தர வேண்டிய உணவே விஷமாகவும் அழிவை தரக்கூடியதாகவும் மாறிவிடுகிறது. இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் நடந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை தந்தருளினார். என கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்கிறார். ஆகவே நாம் இங்கே 2 வகையான உணவை பார்க்கிறோம். ஒன்று அழியா உணவு, இன்னொன்று அழிவை தருகிற உணவு. அழியா உணவு என்று இயேசுவை நாம் கொண்டாடுகிறோம். எப்படி இயேசு அழியா உணவு, எப்படி அவர் தருகிற உணவு வாழ்வை தருகிற உணவு என்று பார்த்தோம் என்று சொன்னால், 3 நிலைகளில் இயேசு தருகிற உணவானது அழியா உணவு என்பதனை நற்செய்தி நமக்கு சொல்கிறார். பாருங்க, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்கிறார். 54வது வசனத்தை வாசிங்க. 54, எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசுவை உண்ணுகிறவர் நிலை வாழ்வை கொண்டிருக்கிறார். இயேசுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உண்டு வருகிற ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அழியாத ஒரு உணவை பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய வடிவத்தை அடுத்த பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறார்? என்னை உண்பவர் என் இரத்தத்தை குடிப்பவர் என்று சொல்லுகிற ஆண்டவர் அடுத்த கட்டத்தில் எப்படி சொல்கிறார்? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. 40வது வசனம், மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். அன்பார்ந்தவர்களே, அதே போல 47வது வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரம் 47, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அப்ப பாருங்க எப்படி மாறி இருக்கிறது. முதல்ல இயேசு சொல்கிறார், என் உடலை உண்போர் என் இரத்தத்தை குடிப்போர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று சொன்னார். அடுத்த கட்டத்தில் என்னிடத்தில் நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று சொல்கிறார். நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே வாழ்வு கொண்டவர்களாக, அழியாத வாழ்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 40வது வசனத்திலே இதே போல ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம். லாசர் இறந்த பிறகு உயிர்ப்பிக்கிற அந்த இடத்திலே மார்த்தா ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாற்றமடிக்குமே என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு அவருக்கு சொல்லக்கூடிய பதில்தான் அந்த வார்த்தை. வாசிங்க, நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய். அப்படி என்று சொன்னால் நம்பிக்கைதான் நிலை வாழ்வு, நம்பிக்கைதான் அழியாத வாழ்வு.
ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்பிக்கை கொண்டு பயணிக்கிறவர்களுக்கு அழியாத வாழ்வு உண்டு. அவர்கள் இறந்து போனவர்கள் போல் இருக்கலாம், அவர்களுக்கு நடந்தவை இறந்து போனவர்கள் போல இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் துளித்து கொண்டே இருப்பார்கள். நீ பாருங்க, சில மரங்களை நான் வெட்டி விடலாம், அப்படியே காய்ந்து போய் இருப்பது போல இருக்கும். ஆனால் தண்ணீர் ஊற்றினால் மீண்டுமாக அது தளிர் விடுகிறது, அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இறந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்கிருந்து வாழ்வு வந்தது? அதற்குள் இருக்கக்கூடிய ஈரம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவுக்குள் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்வு என்பது நிச்சயம், அழியாத வாழ்வு உண்டு என்பதை இறைவாக்கு நமக்கு சொல்கிறது. அடுத்த நிலைக்கு நீ கடந்து போகிறோம். அடுத்த நிலையில் எப்படி பார்க்கிறோம்? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 68வது வசனத்திலே தூய பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வசனம் வாசிங்க. மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொல்கிறார். 63வது வசனத்தை வாசிங்க. 63வது வசனம், தூயாவியே ஒன்றுக்கும் உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அன்பார்ந்தவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். முதல்ல என் உடலை, என் இரத்தத்தை உண்டு குடிப்பவர் வாழ்வார், அவருக்கு பசி இராது, தாகம் இராது என்று சொல்லப்பட்டது. அடுத்த நிலையிலே நாம் பார்க்கிறோம், என்னிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் நிலை வாழ்வு கொண்டிருப்பார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் வார்த்தைகளை நம்பி இருந்தால், என் வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்ட பகுதியை நாம் நினைத்து பார்க்க முடியும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எசேக்கியேல் இறைவாக்கினரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இந்த வார்த்தையை, இந்த சுருளேட்டை எடுத்து தின்றுவிடு என்று சொல்லுவார். சுருளேட்டை எடுத்து தின்றுவிடு. அது எப்படி? ஆண்டவருடைய வார்த்தையை நீ தின்றுவிடு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், வார்த்தைகள் வாழ்வு தரும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டபோது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றெழுந்தன. பள்ளத்தாக்குகளில் உயிரற்றவைகளாய் கிடந்த அந்த எலும்புகள் அத்தனையும் உயிர் பெற்றன என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் நமக்கு வாழ்வு தரக்கூடியது, அழியாத வாழ்வு தரக்கூடியது 3 காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் இயேசுனுடைய உடலும் இரத்தமும். 2வது, அவரில் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. 3வது, அவர் தருகின்ற வார்த்தைகள். இதுதான் நிலை வாழ்வு தரக்கூடியது என்பதனை ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையிலே இந்த 2வது வாசகத்தை பார்த்தோம் என்று சொன்னால், எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 4:24 வசனம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையிலும் நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். அப்படி என்று சொன்னால் நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலிலும் இரத்தத்திலும், அவரிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலும், அவர் தருகின்ற வார்த்தைகளிலும் நாம் புது பிறப்பு அடைகிறோம், புது வாழ்வு பெறுகிறோம், தூய்மையில் இணைந்திருக்கிறோம் என்பதுதான் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. அதனால தான் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம். நிக்கதேம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் நைட் நேரத்தில் இயேசுவை போய் சந்திக்க போறான். சந்திக்க போன இடத்துல இயேசு அவரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். மறுபடியும் பிறப்பது என்பது என்று சொன்னால் என்ன? அன்பார்ந்தவர்களே, ஒருவர் தாயினுடைய வயிற்றிற்குள்ளாக மீண்டும் போய் பிறப்பதல்ல. ஏற்கனவே பிறந்து வளர்ந்து விட்டவர் எப்படி தாயினுடைய வயிற்றிற்குள்ளாக போய் பிறக்க முடியும்? அங்கு நிக்கதேமுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன? என் வார்த்தைகளில் பிறக்க வேண்டும், ஆவியில் பிறக்க வேண்டும், நான் சொல்கிற இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்வதில் பிறக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் அழியாத வாழ்வு தருகிற ஒன்று என்பதனை இறைவாக்கு சொல்வதாக நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா அழிவை தரக்கூடிய உணவு எது? அழிவை தரக்கூடிய உணவு எது? அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் இன்றைய 2வது வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 14வது
17வது வசனமும் 22வது வசனத்தை வாசிங்க. பிற இனத்தவர் வாழ்வது போல நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழுகிறார்கள். 22வது வசனத்தை வாசிங்க. எனவே உங்களை முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். அப்படின்னா என்ன பொருள்? அழிகின்ற வாழ்வு அல்லது அழிகின்ற உணவு என்பது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், ஏமாற்றுகிற அந்த பண்பு தான் என்னது? அழியும் உணவு. அழியும் உணவு. அன்பார்ந்தவர்களை நீங்க பாருங்க, இந்த அழியும் உணவை முதல்ல சாப்பிட்டது யாரு? ஏவாள் தான் சாப்பிட்டா. அதுதான் என்ன செஞ்சது? தீய எண்ணத்தை அவளுக்குள் விதைத்தது, தீய விருப்பத்தை அவளுக்குள் கொடுத்தது. ஆகவே தீய விருப்பத்துக்கு, தீய எண்ணத்திற்கு இடம் கொடுத்த அவள் ஏமாந்து போகிறாள். அதைத்தான் இந்த 2வது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அப்படி என்று சொன்னால், யாரெல்லாம் தீய சிந்தனைகளில் மூழ்கி இருக்கிறார்களோ, தீய விருப்பங்களை தங்களுடைய வாழ்க்கையில் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் ஏமாற்றுக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லோருமே எப்படிப்பட்ட உணவு உண்ணுகிறார்கள்? அழிந்து போகிற உணவை உண்ணுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தைகளை உண்டு வாழுகிறவர்கள் எந்த உணவை உண்ணுகிறார்கள்? அழியாத உணவை உண்ணுகிறார்கள். மூத்த மகன், அதாவது ஒரு தந்தைக்கு 2 மகன்கள், ஊதாரி மைந்தனுடைய ஊமையிலே மூத்த மகன் எதை உண்டான்? அழிந்து போகும் உணவை உண்டான். இளைய மகன் எதை உண்டான்? அழியாத உணவை உண்டான். அதுதான் வித்தியாசம். வேற 2 பேரும் கோயிலுக்கு போனாங்க, கும்பிட போனாங்க. ஒருத்தன் உள்ள போனான், ஒருத்தன் வெளியே நின்று ஜெபம் பண்ணான். உள்ள போனவன் எந்த உணவு உண்டான்? அழிந்து போகும் உணவை உண்டிருந்தான். வெளியே நின்றவன் எதை உண்டிருந்தான்? அழியாத உணவை உண்டான். என்பார்ந்தவர்களை நினைத்து பாருங்கள், எல்லா இடத்திலையும் அப்படித்தான் நடக்கிறார். ஆகவே ஒரு மனிதனுடைய தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், ஏமாற்றுகள், இவை எல்லாமே அழிவை தருகின்றன. நீங்க பாருங்க, சாத்தான் ஏவாளிடம் முதல்ல உணவை கொடுத்துச்சா, முதல்ல பேசிச்சா? என்ன செஞ்சு? ஒருத்தர் பேச பேச அப்படியே பேச்சை கேட்டு கேட்டு, ஆமாக்கா தெரியுங்க, ஆமா எனக்கு தெரியும், அவரா அவனா அவளா அப்படித்தான் இப்படித்தான் சொல்லும்போது நீங்க ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்னத்தை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அழிந்து போகும் உணவை சாப்பிடுகிறீர்கள். இன்னொருவர் தருகிற அழிந்து போகும் உணவை சாப்பிடுகிறீர்கள். இல்லை, நீங்கள் கடவுளுடைய இரக்கத்தை பற்றி, அன்பை பற்றி அவங்களுக்கு கொடுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள விட்டுருங்க, இது பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் பொறுத்து போங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை உணவு உண்ணுறீங்க? அழியாத உணவை உண்ணுகிறீங்க. அதுதான் வித்தியாசம். அப்போ அழிந்து போகிற உணவு எது, அழியாத உணவு எது என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தருவது அழியாத உணவு, சாத்தான் தருவது அழிகிற உணவு. சாத்தானின் தீய எண்ணங்களை, தீய விருப்பங்களை, தீய ஏமாற்றுகளை நம்புகிறவர்கள் எதை நம்புகிறார்கள்? அழிந்து போகிற உணவை நம்புகிறார்கள். ஆண்டவர் இயேசுவிடத்திலே அவர் தருகிற உணவை உண்ணுகிறவர்கள் அழியாத உணவை உண்ணுகிறார்கள். அதனால தான் நம்ம என்ன பார்க்கிறோம்? அழிந்து போகிற உணவை உண்ட ஏவாள் ஆதாம் அழியாத உணவாய் நமக்கு எதன் வழியாக தரப்படுகிறார்? இயேசு வழியாக தரப்படுகிறார். இயேசு குழந்தையாக பிறந்தபோது எங்கே கிடத்தப்பட்டிருந்தார்? மாட்டு தொழுவத்தில் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்தார். தீவன தொட்டியில் மாட்டுக்கான உணவு கிடக்கும், அப்படித்தானா? இன்றைக்கு மனிதர்களுக்கான உணவு எங்க கிடைச்சது? தீவன தொட்டியில் கிடந்தது. அந்த உணவு யார்? இயேசு. அதை உண்ணுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அழியாத வாழ்வடைவார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதைத்தான் இறைவாக்கு நமக்கு சொல்கிறது. ஆகவே பொய்மை, ஏமாற்று, தீய நாட்டங்கள், எண்ணங்கள் இவையெல்லாம் அழிவை தருகிற உணவு. அன்பு, இரக்கம், மன்னிப்பு, நீதி இவையெல்லாம் அழியாத வாழ்வு தருகிற ஆண்டவர் இயேசு தருகிற நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள். அந்த உணவை உண்போர் வாழ்வர். ஆகவேதான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், நிறைவாழ்வு தருகிற உணவை நோக்கி பயணிக்க வேண்டும். நல்ல எண்ணம், தீய எண்ணம் எது என்று நாம் அறிய வேண்டும். நல்ல உணவு எது, கெட்ட உணவு எது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ரெண்டையும் பார்த்து
எந்த உணவை உண்ணுவது என்பது நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்வு தருகிற உணவை தேடி ஓடணும், சரிதானா? அழிவை தருகிற உணவை கண்டு அப்படியே பாம்பை கண்டால் ஓடுவது போல அதற்கும் ஓடணும், சரிதானா? அதை விட்டு விட்டு ஓடணும், இதை தேடி ஓடி வர வேண்டும். வாழ்வு தருகிற உணவை தேடி ஓடி வர வேண்டும், அழிவை தருகிற அந்த தீமைகளை கண்டு பயந்து ஓட வேண்டும். அப்படி ஓடுகிறோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஆண்டவரில் நிலைத்திருக்கிறவர்களாக மாறுவோம். ஆகவே அழியா உணவு, அழியும் உணவு, இதில் அழியா உணவு ஆண்டவர் இயேசு என்று சொன்னால் அவர் தருகிற வார்த்தைகளில், அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில், அவர் தருகிற உடல் இரத்தத்தில் நாம் உண்டு பருகி நம்முடைய வாழ்வை பெறுவதற்கு முயற்சி எடுப்போம். அதற்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இறைவனை ஆசிர்வதிப்பார். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு அழியா உணவை தருகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு வருகிற போது நாம் அழியாத உணவை பெறுகிறோம். அவர் தருகிற வார்த்தைகளில், அவரில் நம்பிக்கை கொண்டு பயணிக்கிற போது இன்னமும் அதிகமான நிலைவாழ்வை பெறுகிறோம். அத்தகைய நிலைவாழ்வில் நாம் உறுதிப்பட்டு நிற்க ஆண்டவருடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். வழிகாட்டும் வல்லமையான இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஆகியோரை நிறைவான ஆசீரால் நிரப்பி அருளும். மக்களை ஆன்மீகத்திலும் முழுமையான வளர்ச்சியிலும் வழிநடத்த தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியை நிலைநாட்டும் இறைவா, அநீதி நிறைந்த உலகில் உண்மையையும் நீதியையும் அழியாமல் காக்கும் நபர்களுக்காக மன்றாடுகிறோம். நீதியை காக்க போராடும் மக்களுக்கு தேவையான வல்லமையையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழியாத உணவை அளித்த அன்பு ஆண்டவரே,
மக்கள் பசியால் இருக்கக்கூடாது என்று உழைக்கும் மக்களுக்காக மன்றாடுகிறோம். தங்களிடம் இருப்பவற்றை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் மக்களுக்கு நிலையான அழியாத மகிழ்ச்சியை அவர்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையில் உறைந்திடும் அன்பு இறைவா, இயற்கையின் சீற்றத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். உறவுகளை, பெற்றோரை, பிள்ளைகளை இழந்து தவிக்கும் அனைவருக்கும் ஆறுதலையும் அவர்களின் அடிப்படை தேவைகளையும் நிறைவு செய்யும். வெள்ளத்தில் சிக்கி இறந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தம்மையே எங்களுக்கு உணவாக கொடுத்த எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித அன்னை தெரசா அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். அன்பிய குடும்பங்களில் செய்யும் விவசாயம் மற்றும் கால்நடைகள் பெருகி பழுகவும், சிறுவர் சிறுமியர்கள் இறை ஞானத்தில் வளரவும், குடும்பத்தில் அன்பு, மகிழ்ச்சி, பொருளாதாரம் உயரவும், வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் பாதுகாப்போடும் உடல் நலத்தோடும் வேலை செய்ய ஆற்றல் தந்தருடும். அன்பிய கூட்டங்களில் அனைவரும் பங்கு பெற்று இறை ஆசிரை பெற்றுச் செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்காக ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும்படியாக நாம் வேண்டுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அதிகமாய் அன்பு செய்கிறீர். எங்கள் மீது கொண்ட அன்பினால் இதோ வாழ்வு தரும் உணவை எங்களுக்கு தருகிறீர். அந்த உணவு உம் திருமகன் இயேசுவே என்று நாங்கள் அறிகிறோம். என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வினை கொண்டுள்ளார் என்று எங்களுக்கு உம் திருமகனே வெளிப்படுத்தினார். நம்பிக்கை கொள்வோர் அழியா வாழ்வு பெறுவர் என்று சொன்னார். என் வார்த்தைகளில் நிலைத்திருப்போர் அழியாத வாழ்வு பெறுவர் என்று சொன்னார். நல்ல எண்ணங்களும் நீதி, இரக்கம், அன்பு, மன்னிப்பு கொண்ட சிந்தனைகளுமே அழியா உணவு. ஒரு மனிதர் அழிந்து போன பிறகும் கூட இவையெல்லாம் அழியாமல் பேசப்படுகிறது. அன்னை தெரசாளுடைய கருணை மிகுந்த இதயம் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறார். அவர் இல்லை, ஆனாலும் அவர் வாழ்கிறார். ஆண்டவரே, அதுதான் அழியா உணவு. அழியா உணவை உட்கொண்டார் அவர். ஆகவேதான் இன்றைக்கும் அவர் புகழப்படுகிறார். அழிந்து போகிற உணவை உண்டவர் யார்? எல்லாருடைய சொத்தையும் அபகரிக்க நினைக்கிறவர், எளியவர்களை வாட்டி வதைக்கிறவர், இல்லாதவர்களுக்கு செய்யாதவர், எல்லாம் இருந்தும் தனக்கென்றே வாழ்கிறவர். அப்படிப்பட்டவர்களை உலகம் நினைவு கூர்வதே இல்லை. அவர்கள் எல்லோரும் அழிகின்ற உணவை உண்டவர்கள். உலகம் அவர்களை எளிதாய் மறந்துவிட்டது. நாங்கள் யாராக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நீதானே அழைப்பு தந்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட அழியாத உணவை உட்கொண்ட மனிதர்களாய் நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். திரும்பி வந்த இளைய மகன் அழியா உணவை உட்கொண்டான். எண்ணங்களில் தீமைகளை கொண்டிருந்த மூத்த மகன் வீட்டிற்கு வெளியவே நின்று கொண்டான். ஆண்டவரே, எண்ணங்களில் தீமைகளை கொண்டிருந்த மனிதன் உம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்தான். ஆனால் உள்ளத்திலே நன்மையை கொண்டிருந்த, நான் பாவி என்று சொன்ன மனிதன், ஆயக்காரன், உம் இதயத்திற்குள் வந்தான். உம் இதயத்திற்குள் வருவதுதான் அழியாத உணவு. உம்மிலே இருப்பதுதான் அழியாத உணவு. ஆண்டவரே, இந்த நாளில் இதை அறிகிறோம். எங்களை ஆசிர்வதி. என் பங்கு திருச்சபை அழியாத உணவை உண்டதாய் இருப்பதாக. மற்றவர்கள் ஒருவரை குறித்து இல்லாதது பொல்லாதது பேசுகிற போது
அந்த இடத்திலே ஆமா ஆமா என்று நாங்கள் சொன்னோம் என்று சொன்னால் நாங்கள் அழிகிற உணவை உண்ணுகிறோம். இரக்கப்படு, மன்னித்து விடு, மறந்து விடு, ஆண்டவர் பொருட்டு இதையெல்லாம் செய் என்று சொன்னால் அங்கே நாங்கள் அழியாத உணவை உண்ணுகிறோம். ஆண்டவரே, அழியாத உணவை உண்ணுகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தார். இந்த பலியிலே ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதி ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர் நீர். நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக தருகிறவர் நீர். குடும்பங்களிலே அமைதியை தார். எத்தனையோ பேர் அழிகின்ற உணவை உட்கொண்டதால் குடும்பங்களை சீரழிக்கிறார்கள், பகையை உண்டாக்குகிறார்கள், வெறுப்பை உண்டாக்குகிறார்கள். என் பிள்ளை என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதோ என் குடும்பத்திலே இன்னொருத்தர் மூலமாக சிக்கல், இன்னொருத்தர் மூலமாக பிரச்சனை, செல்போன் வழியாக பிரச்சனை, இப்படியாக ஏராளமான நிகழ்வுகள் வாழ்க்கையை துன்பமாய் மாற்றிவிடுகிறது. அழிகின்ற உணவு நோக்கி அழைத்து செல்கிறது. ஆனால் ஆண்டவரே, உமது ஆலயத்தின் மணி ஒலிக்கிற போது அழியா வாழ்வுக்கான ஒலி அது. ஆண்டவரை தேடுவோர் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் வாழ்வார்கள். அந்த நம்பிக்கையிலே உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவே, எங்களை ஆசீர்வதி. இயேசுவே, எங்களை ஆசீர்வதி. எங்களுடைய கவலைகளை, கண்ணீரை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி தேடுகிற, உம்மை தேடி வந்து மன்றாடுகிற பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை. குடும்பங்களில் அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், பிள்ளைகளுக்கான படிப்பை தாரும், நல்ல வேலை வாய்ப்பை தாரும், ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்கிற மனப்பக்குவத்தை தாரும், ஒருவர் ஒருவரை ஏமாற்றாமல், பணத்தை கொடுத்து ஏமாற்றாமல், இடத்தை பிடுங்கி ஏமாற்றாமல் வாழுகிற வாழ்க்கையை தார். அன்பு செய்கிற மனதை தார், இரக்கப்படுகிற மனதை தார். பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்வார்களாக, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்கிற மனதை தார். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக. கண்ணீரோடு கவலையோடு உமது பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்குவீராக. வேலைக்கு சென்ற இடத்திலே நல்ல வருமானத்தை தார், வேலை வாய்ப்பை பெருகச் செய். படிக்கிறவர்களுக்கு அறிவு ஞானத்தை கொடு, இளையோருக்கான வேலை வாய்ப்பை தார், நல்ல ஞானத்தோடு உம்மை தேடுகிற வாழ்வை தார். எங்களை ஆசீர்வதி, எங்களை வழி நடத்தும். எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை நிறைவாய் தருவீராக. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அவரிடத்திலே கொள்ளுகிற நம்பிக்கையினால், அவரிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய, அவர் வார்த்தைகளில் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நாம் பலம் பெறுவோம், ஆற்றல் பெற்றவர்களாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன். பழங்களில் எந்தன் அன்பினை தருகின்றேன். எளியோர் வாழ்ந்திட உரிமைகள் அடைந்திட உவந்து அழைக்கின்றேன். இளையோர் வாழ்வில் வளமை கண்டிட இனிதே வேண்டுகிறேன். நண்பருக்காக உயிரை கொடுக்கும் நல்மனம் இறங்குகிறேன். காணிக்கை சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் விட விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தோரை குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டிய நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் அறிவு பெறச் செய்தருளும். இந்த பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற புனித அன்னை தெரசா அன்பியத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், வேண்டுகிற அனைத்து குடும்பங்கள், ஒன்றாய் இணைந்து வந்து மன்றாடுகிற அன்பு திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 18ஆம் ஞாயிறு. 5ஆம் தேதி திங்கட்கிழமை புனித பணிமய அன்னையின் நினைவு விழா. 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவரின் தோற்றமாற்றம் விழா. 7ஆம் தேதி புதன்கிழமை புனிதர்கள் சிக்துஸ் தோழர்கள் நினைவு விழா. 8ஆம் தேதி வியாழக்கிழமை புனித டொமினிக் நினைவு நாள். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித தெரசா பெனடிக்டா விழாவின் நினைவு நாள். 10ஆம் தேதி சனிக்கிழமை புனித லாரன்ஸ் விழா. 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 19ஆம் ஞாயிறு. கிறிஸ்துவின் பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரங்களில் காணிக்கை வரவு ஜூலை 7ஆம் தேதி 3260, ஜூலை 14ஆம் தேதி 3580, ஜூலை 21ஆம் தேதி 3465, ஜூலை 28ஆம் தேதி 3120. சிலுவை கோவில் கடந்த 26ஆம் தேதி காணிக்கை வரவு ரூபாய் 1317. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பிக்கும் விதமாக ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்காக தயாரிப்பு செய்து நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் புனித அன்னை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள். ஆகவே இந்த அன்பியத்திற்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, வழக்கமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இளையோர் ஞாயிறு கொண்டாடப்பட வேண்டும். இந்த வாரத்தில் வந்த அந்த தபால்கள் சற்று தாமதமாக வந்துவிட்டது. ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இளைஞர் ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. ஆகவே இளைஞர், இளம்பெண்கள் அருட்சகோதரி அமலோற்பம் அவர்களை சந்தித்து அதற்கான வழிபாட்டிற்கான ஏற்பாடு செய்யும் விதமாக இன்றைக்கு திருப்பலி முடிந்த பிறகு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பிக்கும் விதமாக இளையோர் தான் ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பு செய்ய வேண்டும். ஆகவே வந்து கலந்து கொண்டு இந்த வேலைகளை செய்து திருப்பலியிலே அனைவரும் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு வழக்கம் போல மறைக்கல்வி வகுப்பு இளையோருக்கான கூட்டம் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற 2025ஆம் ஆண்டு நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் மாபெரும் ஜூபிலி ஆண்டாக, அதாவது 2025வது ஜூபிலியாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டினை கொண்டாடும் விதமாக இந்த ஆண்டினை இறைவேண்டல் ஆண்டாக திருச்சபை கொண்டாடி வருகிறது. ஆகவே அதை மையப்படுத்திய பாடல்கள், மையப்படுத்திய தியான உரைகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. நம்முடைய மறைமாவட்ட அளவிலும் அதற்கான விழா நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதனுடைய தொடக்கமாக வத்திக்கான் சங்க ஏடுகள் குறித்த ஒரு படிப்புக்கான ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு அன்பியத்திற்கு ஒரு புத்தகம் என்று கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த புத்தகத்தை அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் உங்களுடைய அன்பியங்களிலே வாசிக்கவும் தியானிக்கவும் ஒவ்வொரு வீடாக அதை கொடுத்து வாசிப்பதற்கான ஏற்பாடு செய்யவும் அன்போடு அன்பிய பொறுப்பாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு சிறிய ஜெப புத்தகம் எல்லாருடைய கரங்களிலும் கொடுக்கப்படும் விதமாக வந்திருக்கிறது. அதனுடைய விலை 5 ரூபாய். ஆனால் நம்முடைய ஊர் சார்பாக, நம்முடைய பங்கு சார்பாகவே இந்த புத்தகமும் அந்த வத்திக்கான் சங்க ஏடு புத்தகமும் வாங்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே இந்த ஜெப புத்தகம், ஜெப குறிப்பு, சின்ன புத்தகம் உங்களுடைய கரங்களிலே வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் தனிப்பட்ட விதங்களில் வைத்து ஜெபிப்பதற்காக ஒன்று சின்ன பாக்கெட் சைஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சுருந்தா எல்லோரும் எங்கே போனாலும் ஜெபமாலை சொல்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் என்பதற்காக அதை செய்திருக்கிறார்கள். ஆகவே அதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வாரத்தில் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இப்போது திருப்பலி முடிந்த பிறகு லூக்கா மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பிய குடும்பங்களுக்கான ஃபோட்டோ எடுக்கக்கூடிய பணி நடைபெறும். எல்லாம் தயாராக வந்திருக்கிறீங்களா? லூக்கா மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்க தயாராக வந்திருக்கீங்களா? திருஹிருதை அன்பியம், அன்னை தெரசா அன்பியம், சூசையப்பர் அன்பியம், குழந்தை இயேசு அன்பியம், வியாகுலனி அன்பியம், எல்லாம் தயாராக வந்திருக்கீங்களா? வந்திருக்கணும். பல முறை உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் லூக்கா மண்டலம், அடுத்த வாரத்தில் மார்க்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பியங்கள் தயாராக இருக்கக்கூடியதாக கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு ஃபோட்டோ எடுக்கிறது கேமராமேன் வந்திருப்பார். தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வந்திருக்கக்கூடியவர்கள் தான் அன்பிய உறுப்பினர்களாக இருப்பீர்கள். வராதவங்க நான் வரல, போகலை, என்னை விட்டுட்டாங்க, வேணே விட்டாங்க, என்னை கூப்பிடலை அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாரையும் பொதுவாக சொல்லியாச்சு. அதனால் தயவு கூர்ந்து உங்களுடைய அன்பிய வழிகாட்டி, அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள் எல்லாரும் இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலய பீடத்திற்கு முன்பாக அப்படியே எல்லாரையும் நிறுத்தி இந்த ஃபோட்டோ எடுக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா திருத்தல திருவிழாவானது வருகின்ற செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. ஆகவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை கொடியேற்றத்தோடு தொடங்கி ஒவ்வொரு நாளும் திருவிழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 14, 15 ஆகிய 2 நாட்களும் 9வது திருநாள் 10ஆம் திருநாளாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இறை மக்கள் இந்த கொடியேற்ற நிகழ்விலும் திருவிழா நாட்களிலும் கலந்து கொள்ள பங்கு தந்தை அவர்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். சென்று வர, அன்னையினுடைய அருள் பெற்று வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை நமது ஆலயத்தில் காலையில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மாலையில் திருப்பலி இல்லை, காலையில் நடைபெறும். அன்பிய கூட்டங்கள் விவரம். இந்த அன்பிய கூட்டங்களுக்கு கொடுக்குறவங்க கொஞ்சம் சீக்கிரமே கொடுக்கணும். இங்கே வந்து இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்க மாதிரி கடைசி நேரத்தில் கொடுக்கப்படாது. நீங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் நடத்த போகிறீங்கன்னு தெரியும், ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லி கொடுக்கக்கூடாதா? ஒவ்வொரு பிள்ளையாக வரிசையாக இங்கிட்ட 2 பேர் வர, அங்கிட்ட 2 பேர் வர கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் தயவு கூர்ந்து முன்கூட்டியே பொறுப்பாளர்கள் கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். புனித அருளானந்தர் அன்பிய கூட்டமானது இன்று இரவு 7:30 மணிக்கு மிக்கேல் அந்தோணியம்மாள் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே அருளானந்தர் அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள் இன்று 7:30 மணிக்கு கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புனித செபஸ்தியார் அன்பிய கூட்டமானது நாளை மாலை 7 மணிக்கு பர்னாந்து தெரசம்மாள் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே செபஸ்தியார் அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டமானது இன்று மாலை 7 மணிக்கு பிரேட்குமார் சுதா அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே வேளாங்கண்ணி அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த அறிவிப்பு பொதுவாக கொடுக்கப்படுகிறது. இது தவிர்த்து தனிப்பட்ட விதங்களிலும் அன்பிய பொறுப்பாளர்களுடைய இல்லங்களுக்கு வந்து சொல்கிறார்கள். ஆனாலும் கூட பலர் கலந்து கொள்ளாமல் இருக்கிறோம். தயவு கூர்ந்து இதெல்லாம் நாம் இணைந்து வருவதற்காக செபிப்பதற்கான அருமையான ஒரு வாய்ப்பு. ஆகவே அனைத்து அன்பிய குடும்பங்களும் தவறாது உங்களுடைய அன்பிய கூட்டங்களில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கு நமது ஊரைச் சேர்ந்த ஞான பெர்னாந்து அந்தோணியம்மாள் இவர்களுடைய மகன் எட்வின் ஜோஸ் என்பவருக்கும், என்ஜிஓ காலனி பங்கு பொதிகை நகரில் வாழுகிற தந்தை பிரான்சிஸ், தாய் பாக்கியலட்சுமி இவர்களுடைய மகள் பிரியாவிற்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் அறிவிப்பாகும். இந்த திருமணத்தில் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது இறை மக்களுடைய கடமையாகும். எட்வின் ஜோஸ் வந்திருக்காரா? அவர் ரெகுலராக கோயிலுக்கு வந்துடுவார். வாழ்த்துகள். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். இந்த சூசேப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த குரு சந்தோணி புனிதா இவர்களுடைய மகள் யாஷினி, திருஹிருதை அன்பியத்தைச் சேர்ந்த மரிய ரத்னம் வியாகுல அந்தோணியம்மாள் இவர்களுடைய மகள் ஜெய்ரூஸ் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களை வாழ்த்துவோம். மகன்
எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக் கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.